மக்களே வணக்கம். நான் உங்களுடைய அப்துல் பாய். எப்படி இருக்கு மக்களே? நல்லா இருக்கீங்களா? நிச்சயமாக நான் எதிர்பார்க்கின்றேன் நீங்கள் எல்லோரும் வந்துட்டு சந்தோஷமாக. இன்னைக்கு நம்ம சமையல் வந்துட்டு என்ன செய்ய போகிறதுன்னு சொல்லி சொன்னோம்னாக்கா, 2 பேருக்கு வந்துட்டு மீனோடைய ஐலா மீனோடைய வந்துட்டு நம்ம வந்துட்டு புளிச்சாருடைய கறி செய்ய போகிறோம். ஐலா மீன் புளிச்சாருடைய கறி செய்ய போகிறோம். இதெல்லாம் வந்துட்டு நான் சுத்தம் பண்ணி நான் வெங்காயம் வந்துட்டு நன்றாக தோலை உரித்து வச்சுருக்கேன். வெங்காயம் மட்டும் தான் கழுவி இருக்கிறேன் இப்போதைக்கு. தக்காளி எல்லாம் இன்னும் கழுவலை, நம்ம கருவேப்பிலையும் கழுவலை. காஞ்ச மிளகாய் இதுதான் நம்ம சேர்க்க போகிறோம். மீன் வந்துட்டு நாம் வந்துட்டு ரெடி பண்ணி க்ளீனாக வந்துட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எல்லோரும் பாருங்கள். இதில் எவ்வளோ சுத்தமாக வந்துட்டு வயிறு தான் மெயின். இதில் வந்துட்டு நம்மளுடைய மீனில் வந்துட்டு சுத்தம் பண்ணுறது, மீனை சமையல் செய்கிறது அது முக்கியம் கிடையாது. மீனுடைய வயர்கள் வந்துட்டு சரியாக சுத்தம் பண்ணலனாக்கா நமக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சரிங்களா? உங்களுக்கு புரியுது? மீனுடைய ரெசிபி வந்துட்டு எப்படி செய்கிறோன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா நீங்கள் சேனலுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு காஞ்சி போயிடுச்சு அடுப்பில். இப்போது நாம் ஊற்ற போகிறது வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு ஒரு 3 டேபிள் டீஸ்பூன் நம்ம எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். இதோட உள்ளார வந்துட்டு வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம சேர்க்க போகிறோம். வெந்தயம் வந்துட்டு நமக்கு தேவையானக்குள்ளது வெந்தயம் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ண போகிறோம். ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். கடுகும் 1/4 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகும் போட்டாச்சு.
தீயை நல்லா கம்மி பண்ணி ஆயிடுச்சு. நம்ம இப்போது இதில் கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ண போகிறது. தண்ணி நிச்சயமாக தெரிக்கும், அதனால் நான் வந்துட்டு மேல் உள்ள மூடி வந்துட்டு மூடிடுவேன். இப்போ நம்ம இதுக்குள்ளார வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட இப்போது வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மக்கள் நாம் வந்துட்டு இப்போ மூடி வச்சுருந்தோம் ஒரு 5 நிமிஷம். ஏன்னாக்கா நம்மளுடைய வெங்காயம் வந்துட்டு நன்றாக வந்துட்டு ப்ரௌனாக வரணும்னு சொல்லி, இதனுடைய இடையில வந்துட்டு தீ பிடிக்கிற மாதிரி லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது. நான் இன்னும் ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு ஆயில் வந்துட்டு சேர்த்து விட்டேன் இதில். இப்போது நம்மளுடைய வெங்காயம் வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு வதங்கி வந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதே லோ ஃப்ளேமில் நம்ம விட்டோம்னாக்கா நல்லாக வந்துட்டு வதங்கிடும். இது வதங்கின பிறகு தான் நம்மளுடைய மசாலா அது இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுடைய தக்காளியும் இதில் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம திறந்து பார்த்துக்கலாம். ஏன்னா எதுக்கு திறந்து பார்த்துக்கிறோன்னு சொல்லி சொல்கிறோம்னாக்கா, நமக்கு அடியும் வந்துட்டு சரியாக பிடிக்கக்கூடாது. அதற்காண்டி நம்ம வந்துட்டு அடிக்கடிக்கு வந்துட்டு திறந்து பார்த்து கொஞ்சம் பிரட்டி விட்டோம்னாக்கா வெங்காயம் நல்லாக வந்துட்டு ப்ரௌனிஷாக வரும் இல்லையா. சரியான ஒரு நேரங்கள் நல்லாக வெந்துட்டு வந்துடுச்சு. இப்போது நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறது, மஞ்சாப்பொடி ஒரு 1/4 ஸ்பூனு, மல்லிப்பொடி ஒரு 1.5 ஸ்பூனு, மிளகு பொடி வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூனு. அதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம மஞ்சள் பொடி மல்லிப்பொடி நம்ம இதில் போட்டாயிடுச்சு. இதை கலக்கிட்டு நன்றாக வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா மக்களே, நம்மளுடைய சேர்த்துட்டு வேறு நம்மளுடைய மிளகாய் பொடி வந்துட்டு நம்ம சேர்க்கலாம். அதோடு சேர்ந்து நம்மளுடைய காஞ்ச மிளகாய் வந்துட்டு 2 மிளகாய் வந்துட்டு இதில் சேர்த்து கொள்ளலாம். சின்னதான ஒரு 3 மிளகாய் பொடி காஞ்ச மிளகாய் பொடியும் நம்ம சேர்த்துக்கிறேன். ஏன்னாக்கா எனக்கு தேவையானக்குள்ள காரங்கள் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையானக்குள்ள காரங்கள் நீங்கள் நிச்சயமாக வந்துட்டு குழந்தைங்க இருப்பாங்க, அவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுக்காண்டி நீங்கள் வந்துட்டு கரெக்டாக அந்த ஒரு அளவு வந்துட்டு நீங்கள் உங்களுடைய சேர்த்துக்கிறது நல்லது. இப்போது நான் வந்து என்னுடைய அளவு சில்லி பவுடர் வந்துட்டு 1.5 ஸ்பூன் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா மக்களே, நம்மளுடைய மிளகாய் பொடி சேர்த்த பிறகு எவ்வளோ அழகான ஒரு கலர் தெரிய வருது. இப்போ நம்ம வந்துட்டு இதில் சூடான ஒரு தண்ணி வந்துட்டு ஒரு 1.5 கிளாஸுக்கு மேலே நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்துட்டு நமக்கு இந்த மசாலா வந்துட்டு அதில் கரெக்டான ஒரு முறையில் வந்துட்டு நமக்கு வேகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இல்லையா. அப்படியே நம்ம வந்துட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நம்மளுடைய உப்பும் கூடி நம்ம வந்துட்டு 1.25 ஸ்பூன் வந்துட்டு உப்பு நான் ஆட் பண்ண போகிறேன். இது என்னுடைய உப்பு, எனக்கு தேவையானக்குள்ள அளவு வந்துட்டு நான் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு உள்ளது தேவையானக்குள்ளது உப்பு நீங்களும் போட்டுக்குங்க. இப்போது இது நல்லா ஒரு கொதிப்பு வந்துச்சுனாக்கா நாம் மீன் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதை மூடுறதுக்கு முன்னாடி என்னுடைய உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன்.
கரெக்டாக இருக்குது எனக்காண்டி. என்னுடைய உப்பு வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்குது. தொண்டைக்கு உரைக்கிற மாதிரி இருக்குது. நம்மளுடைய ஆவி வந்துட்டு நன்றாக வந்து விட்டது. நாம் இப்போ இதை வந்துட்டு திறந்துட்டு பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு வெந்துக்கிட்டு நல்லா மசாலா நல்லா ஏறி போயிடுச்சு. கறி இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மீன் ஆட் பண்ணி மீன்கள் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு நம்மளுடைய புளியோடைய சாறு வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். கடைசியாக அதுதான். அதை ஆட் பண்ண பிறகு நம்மளுடைய மல்லி இலைகள் வந்துட்டு கொஞ்சமாக மேலோட்டமாக நம்ம வந்துட்டு சேர்க்க போகிறோம். அந்த மல்லி இலைகள் இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு அதோடைய மனம் வந்துட்டு என்ன தான் நம்ம வந்துட்டு பவுட்ரு சேர்த்தாலும் என்ன தான் இது பண்ணாலும் அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு மல்லி இலை வந்துட்டு சேர்க்கிறது அதோடைய தனி மனம் வரும் தெரியுமா. பார்த்திங்கன்னா மக்களே எவ்வளோ அழகான ஒரு கறி நம்மளுடைய மீனுடைய புளிச்சார் மீன். இப்போ நம்ம மீனை ஒரு 2 முறையாக பிரட்டி விட்டு கறிக்குள்ளார கொஞ்சம் ஒரு 2 to 5 நிமிஷம் வந்துட்டு நம்ம அப்படியே மூடி விட்டுடலாம். மூடி விட்ட பிறகு நாம் வந்துட்டு புளி சாறு வந்துட்டு இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். மக்களை நம்மளுடைய 3 to 5 நிமிஷங்கள் வந்துட்டு நேரங்கள் முடிந்து விட்டது. நாம் இப்போ ஆட் பண்ண போகிறது வந்துட்டு இதில் என்ன சொல்கிறது புளி சாறு வந்துட்டு நாம் ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா. புளி சாறு வடிகட்டி நாம் இதில் ஏற்றுக்கலாம். நம்மளுடைய புளி சாறு வந்துட்டு உள்ளார ஆட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு கலக்கிட்டு ஒரு கொதிப்பு வர வரைக்கும் நம்ம இதில் விட்டுடலாம். புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்படியே பாப்பா சரியான புளிப்பு கரெக்டாக இருக்குது. நீங்களும் நிச்சயமாக வந்துட்டு இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்துட்டு நம்மளுடைய கறி எப்படி நம்ம வச்சுருக்கோம்னு சொல்லி உங்களுக்கும் வந்துட்டு பிடிக்க வரும். நிச்சயமாக வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கின்றேன். இதேமாரி அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு உங்களுக்காண்டி நம்ம செய்யப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் கூடி சீக்கிரமாக சந்திக்கலாம். இதுவரைக்கும் நம்ம இடைவேளைக்கு பிறகு